2023ஆம் ஆண்டு எதுவரை ஆற்றின் கரை ஆற்றின் எல்லை என்று வரையறுத்ததோ அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய வீடுகளை இடிப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் ஏற்காது. இது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் தோழர் கே பாலகிருஷ்ணன், தென் சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் வேலுமுருகன் உட்பட தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தலைமைச் செயலாளரை நேரடியாக சந்தித்து இந்த பிரச்சனையில் இந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவது என்கிற பெயரில் வீடுகளை இடிக்கிற நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என்று நேரடியாக சந்தித்து வற்புறுத்தி இருக்கிறார்கள். இன்று காலையில் இந்த நகரை இடிக்க வருகிறார்கள் என்று சொல்லி நகராட்சி துறை அமைச்சர் மாண்புமிகு KN நேரு அவர்களிடத்திலே தொலைபேசியில் நான் பேசினேன். நாங்கள் காயல்வேலி நகர் ஸ்டாலின் நகரை இடிக்கவில்லை, அங்கே ஒப்புதல் பெற்றிருக்கக்கூடிய நாங்கள் வெளியேறுவதற்கு ஒப்புதல் தருகிறோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய வீடுகளை மட்டும்தான் இடிக்கிறோம், வெளியேறுவதற்கு ஒப்புதல் தராத வீடுகளை இடிக்க மாட்டோம் என்கிற உறுதிமொழியை காலையில் அவரின் இடத்திலே தெரிவித்தார். அந்த அடிப்படையில் தான் ஒரு 30 வீட்டு உரிமையாளர்கள் நாங்கள் வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறோம், மாற்று இடத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற முறையில் சொல்லியிருக்கிறார்.